ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறுசுவை பந்தி. இன்னைக்கு நம்ம அறுசுவை பந்தியில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் லிவர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு நல்ல சூடானதும் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சமையல் எண்ணெயும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இப்போ சொல்கிறது 250 கிராம் ஈரலுக்கான அளவு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்ல பொரிஞ்சதும் 5 அல்லது 10 பூண்டு பல் தோல் உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வதங்கினதும் பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷில் எக்ஸ்ட்ரா மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். குக்கிங் சுத்தமாக தெரியாதவங்க கூட இந்த டிஷ் ட்ரை பண்ணி சாப்பிட்டா குக்கிங்கில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். வெங்காயம் பச்சை வாசனை போய் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் சின்ன சின்னதாக நறுக்கிய ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கி தக்காளியோட பச்சை வாசனை போனதும் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு முறை கிளறி ஒரு சின்ன கப் அளவு தண்ணீர் விட்டு மறுபடியும் கிளறி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் வற்றி இது போல் ஆனதும் மறுபடியும் ஒரு முறை நல்ல கிளறி நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க 250 கிராம் மட்டனை இந்த மிக்ஸில் சேர்த்துடலாம். கறி தோசைக்கு இந்த ஃப்ரை அட்டகாசமான டாப்பிங்காக இருக்கும். இந்த ஃப்ரையை டாப்பிங் அல்லது ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கூட சின்ன சின்னதாக ஈரலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லா ஈரல்லையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்ல கிளறி மறுபடியும் மூடி 5 to 7 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஈரலில் இருந்தே தண்ணீர் விடும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வெந்துட்டா ஈரல் ரப்பர் மாதிரி ஆயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப்பிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங்க்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரைஸுக்கான பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நம்ம கிராமங்களில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ரெசிபி. நம்ம சூப்பரான சுவையான மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடி. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பரிமாறலாம். இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. See you in next video.